அனைவருக்கும் வணக்கம். இன்றைய 17/2/2026 செவ்வாய்க்கிழமை. விசுவாச வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கிழமையின் அதிபதி செவ்வாய் பகவான். பிப்ரவரி 17, 2026 செவ்வாய்க்கிழமை அன்று வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானது. அன்றைய தினம் மாசி மாத அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை அமாவாசையும் இணைந்து வருவதால் இது அங்காரக அமாவாசை என்ற சிறப்பை பெறுகிறது. மாசி அமாவாசை பித்ருக்களின் திதி கொடுக்க மிகவும் உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அங்காரகாரனுக்கும் உரிய நாள் என்பதால் இந்நாளில் தர்ப்பணம் செய்வது பித்ரு தோஷங்களை நீக்கி குடும்பத்தில் சுபிக்ஷத்தை உண்டாக்கும். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் அல்லது இரத்த சம்பந்தமான உடல் உபாதைகள் உள்ளவர்கள் இந்த நாளில் சிவப்பு நிற ஆடைகள், துவரம் பருப்பு, உணவு அல்லது உணவு தானம் செய்வது சிறப்பு. இந்த அமாவாசை நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது தைரியத்தையும் காரிய வெற்றிகளையும் தரும். அதோடு இந்நாளில் அங்காள பரமேஸ்வரி அல்லது வராகி அம்மனை வழிபடுவது எதிர்ப்புகளை நீக்கும். இன்றைய திதி காலை 6:41 முதல் மாலை 5 மணி வரை அமாவாசை திதி இருக்கும். பின் பிரதம திதி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் காலை 6:41 மாலை 9:16 வரை அவிட்டம் நட்சத்திரம் இருக்கும். பின் சதயம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை ராகு காலம். யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை யமகண்டம் இருக்கும். இந்த 2 வேளையும் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை குளிகை நேரம் இருக்கும். இன்றைய சுப ஓரைகள் குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரை. இந்த 3 ஓரைகள் சுப ஓரைகள். சுப காரியங்களுக்கு குரு பகவானையும் மற்றும் ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனம், வீடு போன்றவற்றிற்கு சுக்கிர ஓரையும் தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது. அதே போல கல்வி சம்பந்தமான வேலைகள், டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமான வேலைகளுக்கு புத பகவான் ஓரையை தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது. இன்றைய காலை சுக்கிர பகவான் ஓரை காலை 8:37 9:36 வரை சுக்கிர ஓரை இருக்கும். அதே போல காலை 9:36 10:34 வரை புதன் ஓரை இருக்கும். மதியம் 12:31 1:29 வரை குரு ஓரை இருக்கும். அதே போல சுக்கிர ஓரை மதியம் 3:26 4:24 வரை சுக்கிர ஓரை இருக்கும். அதே போல புதன் ஓரை மாலை 4:24 5:23 வரை புதன் ஓரை இருக்கும். அது இரவு நேரத்தில் 7:23 8:24 வரை குரு ஓரை இருக்கும். அதே போல சுக்கிர ஓரை 10:28 11:29 வரை சுக்கிர ஓரை இருக்கும். இந்த ஓரைகளை பயன்படுத்தி எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்தால் அது வெற்றி நிச்சயம், கண்டிப்பாக. இப்பொழுது நாம் அந்த நாளுக்குரிய பலனும் மற்றும் ஓரைகளையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக முடியும். துணிச்சலான முடிவுகள் எடுப்பீர்கள். நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வரலாம்.
பேச்சில் நிதானம் தேவை. பயணங்களால் வீண் அலைச்சல் உண்டாகும். நிறம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். தொழில் ரீதியான பயணம் வெற்றி தரும். இன்றைய நாள் யோகமான நாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நிறம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. வெள்ளை அல்லது வெள்ளி. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான சூழல் நிலவும். தெய்வ வழிபாடு சிறப்பை தரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உறவினர்களுடன் சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வேலை அல்லது தொழிலில் சிறு தடை அல்லது தாமதம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சகோதரர்களால் உதவி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றி முடிவெடுப்பீர்கள், பேசுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று மனம் குழப்பமாக இருக்கும். எதிலும் முடிவெடுக்க தயங்குவீர்கள். ஆதலால் இன்று சுப காரியங்களை தவிர்ப்பது நன்று. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சேமிப்பு உயரும். மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய நாள் ஒரு சுப நாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது தங்க நிறம். அதிர்ஷ்ட எண் 3. இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கான பலன்களையும் மற்றும் சுப ஓரைகள் மற்றும் கிழமை நாதனுக்குரிய பலன்களையும் கண்டோம். இதேபோல் மேன்மேலும் பதிவுகள் இந்த சேனலில் தொடர்ந்து வரும். உங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும். கமெண்ட் ஏதாவது இருந்தால் ஏதாவது உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.